ஹாய், நான் மீனாட்சி. IIM சம்பல்பூரில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட IIM சால்கோ ஜேர்னி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே ஸ்டில் ஞாபகம் இருக்கு. எங்கள் பேட்சில் மொத்தமாக 320 ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட செக்ஷனில் 80 பேர். பாதி பேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மக்கள், பாதி பேர் நம்மள மாதிரி ஃப்ரெஷர்ஸ். ரொம்ப பயமாக இருந்துச்சு இவங்க பொருளாக செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, இங்கே நம்ம காம்படிஷனுக்காக வரல, லேர்னிங்காக தான் வந்திருக்கோம். யூஜினெல்லாம் யூஸ்வலாக எப்படி இருக்கும், புக்கு கொடுப்பாங்க, பிபிடி கொடுப்பாங்க, அதை படிச்செழுதும். ஆனால் இங்கெல்லாம் கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா, டெய்லி ஒரு ரியல் லைஃப் பிஸ்னஸ் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, ஒரு கேஸாக கொடுப்பாங்க. கிளாஸில் இருக்க எல்லாருமே அதை கேஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னா அது ப்ரைசிங் இஷ்யூவா, இல்லை ப்ரொடக்ஷன் இன்எஃபிஷியன்சியா, இல்லை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளமா, இப்படி வெவ்வேறு விதமா அந்த ஒரு ப்ராப்ளமா அப்ரோச் பண்றதுக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இதுல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கொண்டு வருவாங்க. நம்மள மாதிரி ஃப்ரெஷர்ஸ் நம்ம படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கொண்டு வருவோம். இதுல இருந்து எப்படி ஒரு ப்ராப்ளமை டைவர்ஸ் ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் இன்னும் ப்ராடன் ஆச்சு. எக்ஸாம்ஸும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். எங்களை டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்ல எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும், கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அது போக மிட் டேர்ம் எண்ட் டேர்ம் இருக்கு. ஸோ கிளாஸ் பார்ட்டிசிபேஷன்ல சும்மா சைலண்டாலாம் உட்காந்துருக்க முடியாது, நீங்க ஏதாவது பேசிதான் ஆகணும். இதுல என்னோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தாதான் க்ரோத் இருக்கும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். இங்க கிடைச்ச இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ். எங்களுக்கு ஓல்ட் IIMs லைக் IIM பெங்களூர், IIM இண்டோர்ல இருந்தும் டீச்சர்ஸ் வராங்க. குளோபல் பி ஸ்கூல்ஸ் லைக் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அங்க டீச் பண்ற ஃபேக்கல்டிஸும் வராங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கத்துக்கிட்டது எங்களுக்கு நிறைய ஒரு ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடைச்சது. ஸோ நார்மலா நாங்க சும்மா தியரியா கான்செப்ட்ஸை மட்டும் படிக்காம இது ரியலா எப்படி ரியல் லைஃப்ல பிசினஸ்ல அப்ளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ஸும் எங்களுக்கு கிடைச்சிது. அகடமிக்ஸை விட இங்க எங்களை ரொம்ப மோல்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ். எங்க காலேஜ்ல 25+ கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு. டெக்னிக்கல் கிளப்ஸ், நான் டெக்னிக்கல் கிளப்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எல்லா வகையான மக்களுமே அந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ல இருக்கும். இங்க ஒவ்வொரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது, பட்ஜெட்ஸ் ஹேண்டில் பண்றது, வெளியில இருந்து ஸ்பான்சர்ஸ் கொண்டு வரணும், அவங்கள்ட்ட பேசி நெகோஷியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது எங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கான்ஃப்ளிக்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு கார்பரேட் போகிறோம்னா, அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் ஒர்க், அவங்கள்ட்ட பேசுறது, அவங்களோட ஒப்பீனியன் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட ஒப்பீனியனே ஷேர் பண்ணுது, இந்த மாதிரி எல்லா வகையான சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த CNCs எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. IIMஸோட இன்னொரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அலுமினை நெட் தான். நாங்கள் 10th பேட்ச் IIM சம்பல்பூர்ல. எங்களோட அலுமினை எல்லாருமே டாப் கம்பெனிஸ், கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கரண்டா மார்க்கெட்ல என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நாங்க எதெல்லாம் டெவலப் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்களோட கெரியர் பாத்துக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் கிடைச்சது. ப்ரொஃபசர்ஸ் கான்செப்ட் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா, அலுமினை எங்களுக்கு கிளியர் டைரக்ஷன்ல போறதுக்கு கைட் பண்றாங்க. டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் எங்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கார்பரேட்ல போய் பெட்டரா எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸா IIM பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப். இதையெல்லாம் தாண்டி நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி வெளியூருக்கு பிள்ளைங்களை அனுப்புறோமே சேஃபா இருக்குமான்னு சொல்லிட்டு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றேன். எங்க கேம்பஸ் ரொம்பவே சேஃப். இங்க எல்லா விதமான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உள்ளே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பிரிண்ட் அண்ட் ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு, ஃபுட் அவுட்லெட்ஸ் இருக்கு, கெஃபே இருக்கு, சலூன் உட்பட எல்லாமே இங்க இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை முடியலன்னா ஹெல்த் சென்டர் 24/7 நர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்டல் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஸோ கேம்பஸ்குள்ள ரொம்பவே சேஃப் தான். நம்ம பால்சு சக்சஸ் அகாடமி எனக்கு கேட் ப்ரிப்பரேஷன்ல மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு இன்டர்ன்ஷிப் சேரும்போது இங்கே வந்தோன்னு இருந்த ஒரு ப்ரெஷர்லையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. இன்டர்ன்ஷிப் அப்போ எனக்கு என்ன டொமைனில் போகிறது, எந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை இது எல்லாத்துக்குமே எனக்கு பால்சு சக்சஸ் அகாடமியோட அலுமினை தான் ஃபுல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, IIMக்கு வரணும் அப்படின்னா நம்ம பால்சு சக்சஸ் அகாடமி கம்ப்ளீட் ஹெல்ப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேட் ப்ரிப்பரேஷனோட மட்டும் முடியாமல் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கம்ப்ளீட்டா கிடைக்கும். எங்க IIM ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் IIMல